ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10,000க்குள்ள நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலாவோட G45 என்ற ஒரு 5G ஃபோன் தான். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5 ஃபோனுமே வந்து 5G ஃபோன் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸ்னாப்டிராகனோட 6X Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருவாங்க. இது ஒரு 5G ப்ராசஸர் தான். அண்ட் தென் ஒரு 13 பிராண்ட்ஸ் இருக்குது 5G மட்டுமே. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வேகன் லெதர் ஃபினிஷ் இருக்கும். ஸோ கிரிப்னஸ் ஹேண்ட் லிங்க் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதில் ஒரு 6.5 இன்ச்சஸ்க்கான 120 Hz டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. அதுக்கு வார்னிங் ஒரு S3 வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அது கூட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மாஸ் கொடுத்துட்றாங்க. ஹை ரெசல்யூஷன் சப்போர்ட்ஸ்மே இருக்குது. 3 கலர் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, க்ரீனு, ரெட்டு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. 4GB ப்ளஸ் 128GB தான் நம்மளால் 10,000 உள்ள வாங்க முடியும். இன்னொரு வேரியண்ட்டுமே இருக்குது. 8GB ப்ளஸ் 128 ஒன்று வேரியண்ட் இருக்குது. 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துறாங்க. ஆண்ட்ராய்டோட 14 வந்து வந்துடும். செல்ஃபி கீஃப் 16 மெகாபிக்சலும், மெயின் கேமராவுக்கு 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 30 மெகாபிக்சல் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கான OS சப்போர்ட்டும் 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து வந்துடும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிறது ரெட்மியோட A4 என்ற இந்த ஒரு 5G ஃபோன் தான். இதில் வந்து ஸ்னாப்டிராகனோட 4S Gen 2 கொடுத்துட்றாங்க. அண்ட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற ஒரு சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 5160 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நமக்கு 33 வாட்ஸ் கொடுப்பாங்க. பட் 18 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் இருக்கும். 6.88 இன்ச்சஸ் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. HD ப்ளஸ் டிஸ்பிளே ஆகும். 5 மெகாபிக்சல் செல்ஃபிக்கும் டியூல் கேமரா வந்து மெயின் கேமராவும் 50 மெகாபிக்சல் கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ஒரு 4GB ப்ளஸ் 64GB வந்து கொடுக்குறாங்க. பிளாக், பர்பிள் 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 நெட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது சாம்சங்கோட கேலக்ஸி M05 என்ற இந்த மாடல் தான். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி வந்து மீடியாடெக்கோட ஹெலியோ G85 வந்து கொடுத்துருவாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சல், மெயின் கேமராவில் 50 மெகாபிக்சல் டியூல் கேமரா செட்டப் வந்துடும். அண்ட் தென் ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுப்பாங்க. இதில் மற்ற ஃபோன்ஸில் ஆடியோ ஜாக்ஸ்லாம் அது போனாலும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 2 இயர்ஸ் வாய்ஸ் அப்டேட்டும் ப்ளஸ் 4 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் பில்லாக வராது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. 4GB ப்ளஸ் 6GB வந்து நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14 வந்து அந்த பாக்ஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்குது ஐக்கியோட Z9 லைட் அப்படின்ற இந்த ஒரு 5G ஃபோன் தான். நான் லிஸ்ட்டில் சொன்ன மாதிரி எல்லா ஃபோனுமே வந்து 5G ஃபோன் தான் இருக்கும். இந்த ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity-யோட 6300 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அண்டர்ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs மேலே வந்து போகுது. அண்ட் தென் ஒரு மெயின் கேமராவுக்கு டியூல் கேமரா செட்டப் இருக்குது. 50 ப்ளஸ் 2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துறாங்க. அதுவும் சோனியோட AI கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு புஷ் வந்து ஒரு நினைக்கிறேன் ஐக்கியூ பொறுத்த வரைக்கும். அண்ட் டியூல் சிம்புட்டெலாம் ரெண்டுமே 5G யூஸ் பண்ணிக்க முடியும். ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 64 கொடுத்துட்றாங்க. டஸ்ட் அண்ட் வாட் ரெசிஸ்டன்ட்டு. அதாவது ஃப்ளாஷ் ப்ரூஃப்லாம் வந்து வாட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. 840 நட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துட்றாங்க. 90 ஹெட்ஸோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் 4 ப்ளஸ் 128 தான் வந்து நம்மளால் இதையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா 10,000க்குள்ளே வரப்போ இன்னும் ரேம் வேரியண்ட் நிறையா வந்து பார்க்கலாம். பட் ப்ராசஸரும் நல்லா இருக்கணும், மற்ற ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கும்னா இதுதான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். இதோட ஃபன் டச் OS 14 வந்து வரும். ஆண்ட்ராய்டு 14 வந்து வரும். 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை வந்து கொடுத்துருவாங்க ஐக்கியூ பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு தரமான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட் எடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட 12C என்ற இந்த ஒரு 5G ஃபோன் தான். இதோட மீடியாடெக் Dimensity 6100 ப்ராசஸர் வந்து கொடுத்துட்றாங்க. இதுவும் ஒரு 5G ப்ராசஸர் தான். இதுலேயும் டியூவல் சிம்போர்ட்லாம் ரெண்டுமே வந்து 5G சப்போர்ட் இருக்குது. ஒரு 6.74 இன்ச்சஸ்க்கான ஒரு 90 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. 50 மெகாபிக்சல் டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. அதுவும் AI கேமராலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கும். நமக்கு எப்பயும் பாக்ஸில் 33 வாட்ஸ் வந்து சார்ஜிங் அப்டேட் வந்துடும் ரெட்மியை பொறுத்த வரைக்கும். இதுக்கும் வார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் 3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 4GB ப்ளஸ் 128 தான் இதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ஃப்ளாஷிங் டெஸ்ட் ப்ரூஃப் ஃபோன்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நம்பர்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. இவ்வளோ தான் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. இந்த இருக்கிற 5ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட்டாக பட்டது சாம்சங்கில் பார்க்குறோம். நமக்கு ஆடியோ ஜாக் இருக்கும், மற்ற இதுலேயும் ஆடியோ ஜாக் இருக்காது. அண்ட் தென் ஒரு பெரிய டிஸ்பிளே வேணால் நம்ம வந்து ரெட்மியோட இன்னொரு ஆப்ஷன் தான் வந்து போய் ஆகணும். அண்ட் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐக்கியூவில் வந்து கேமராஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது கூட ஐபி ரேட்டிங்கும் வந்து நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. அது கூட வந்து நமக்கு 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், அது ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரணும்னா நமக்கு ஒரு சில ஃபோன்ஸ் தான் வந்து வரும். சாம்சங்கில் வந்து வரும், அப்புறம் ஐக்கியூவில் வரும், ரெட்மிலையும் வந்து வரும். மற்றபடி நம்ம இந்த ஓவராலாக வந்து ஒரு 10,000க்குள்ளே நல்ல ஃபோனாக வாங்கணும்னு பார்க்குறப்ப என்னை பொறுத்த வரையும் ஐக்கியூ Z9 Lite தான் வந்து நல்லா இருக்குது. அண்ட் தென் இப்போ சாம்சங் நம்ம போனாலும் சாம்சங் வாங்குறப்ப இப்போ நீங்கள் 10,000 கொடுத்து செல்லு வாங்குறீங்கன்னா
அது கூட அடாப்டர் தனியாக வாங்கணும். கேபிள் மட்டும் தான் அது பாக்ஸில் வரும். அடாப்டர் தனியாக வாங்குற மாதிரி போகும். ஸோ அப்போ அது 10,000 வந்து வராது. ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் எந்த சார்ஜில் வேணால் சார்ஜ் போடுங்க. ஏன்னா அது பிரச்சனை இல்லை. பட்டு அதுக்குமே அது வாரண்டி கிளைம் பண்ணுறப்ப வேணா வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அண்டு 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோவோட G45 இந்த 5G ஃபோன். இதில் ஒரு ப்ராசஸரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெட்மி A4லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ப்ரிஃபர்டபுள். ஏன்னா இப்போ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் ஓரளவுக்கு நல்லா வந்து ஸ்டாண்ட் பை பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அண்ட் கலர் வேரியன்ட் நிறையா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G45 தான். அண்ட் A4லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி A4லேயுமே நிறைய ஒரு சூப்பரான ஒரு பர்பிள் கலர் ஒன்று இருக்கும். அதுவுமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. சூப்பரான ஒரு மாடல் தான். பார்க்குறதுக்கு இது எல்லாமே லுக் வைஸ் நல்லாயிருக்கும். நான் இப்போ 5 ஃபோனுமே வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அது போல் ஃபோன்ஸ் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தடா பாய்.